ஓர் எண் அமைப்பின் பொது உறுப்பு an = n² - 1/n+3 எனில் முதல் 4 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல் 4 உறுப்புகளின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ n = நாம 1 2 3 4 இந்த 4 உறுப்புகளை வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி வர வேல்யூவை ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? இப்போ பண்றோம்னா 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? n² னா 1² - 1/n+3 0/4 வந்து 0/4 நமக்கு 0 தான். நெக்ஸ்ட் n பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். a2 = 2² 4 4 - 1 4 - 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 3/2 + 3 5. அப்போ 3/5 கிடைக்கும். நெக்ஸ்ட் n = 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். n = 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3² 9 9 - 1 8 8/3 + 3 6 3 + 3 6 இப்போ இதை கேன்சல் பண்ணா 2 ஆல கேன்சல் பண்ணா 2 4s are 8 2 3s are 6 அப்போ 4/3. நெக்ஸ்ட் n = 4 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4² வந்து 16 16 - 1 15/4 + 3 7. இப்போ இந்த 4 உறுப்புகளையும் கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 4 உறுப்புகளையும் நாம ஆட் பண்ணோம். ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? a1 + a2 + a3 + a4 = 0 + 3/5 + 4/3 + 15/7. 5 3 7 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 105 வருமா? எல்சிஎம் வந்து 105. அப்போ 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 105 வரும்? 5 கூட 21 மல்டிப்ளை பண்ணா 105 வருமா? அப்போ மேலே கீழே 21 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 3 × 21 3 × 21 நமக்கு என்ன கிடைக்கும்? 63. நெக்ஸ்ட் 3 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து 105 கிடைக்கும்? 35 35 × 3 105 அப்போ 4 × 35 மல்டிப்ளை பண்ணா 140 + 15 × 15 225. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 428/105 கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணா இதை டிவைட் பண்ணா நமக்கு 48/105 கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி.